ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். சசூலைராவித்தஹ சுபகுமதிதோ திக்கஜகணைஹி. சசூலைராவித்தஹ சுபகுமதிதோ திக்கஜகணைஹ. மகாசர்ப்பைர்தஷ்டோப்யனசன கராஹார விதுதஹ. மகாசர்ப்பைர்தஷ்டோப்யனசன கராஹார விதுதஹ. கிரீந்திராவக்ஷிப்தோப்யஹ பரமாத்மன்னை விபோ. கிரீந்திராவக்ஷிப்தோப்யஹ பரமாத்மன்னை விபோ. त्वयि न्यस्तात्मत्वात् किमपि न निपीडामभजत. त्वयि न्यस्तात्मत्वात् किमपि न निपीडामभजत. शशूलैराविद्धः शुबहुमतितो दिग्गजगणैः. महासर्पैर्दष्टोऽभ्यनसन गराहार विदुतः. शशूलैराविद्धः सुबहुमतितो दिग्गजगणैः. महासर्पैर्दष्टोऽभ्यनसन गराहार विदुतः. गिरीन्द्रावक्षिप्तोऽभ्यः परमात्मन्नै विभो. त्वयि न्यस्तात्मत्वात् किमपि न निपीडामभजत. गिरीन्द्रावक्षिप्तोऽभ्यः परमात्मन्नै विभो. त्वयि न्यस्तात्मत्वात् किमपि न निपीडामभजत. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். விபோ குருவாயூரப்பா, ஐ பரமாத்மன், ஓ பரமாத்மஸ்வரூபனே. சக அந்த சிறுவன் பிரஹ்லாதன், சூலைகி ஆவித்தக சூலங்களால் தாக்கப்பட்டும், திக்கஜகணைகி திக்குகளை காக்கும் யானைகளால், சுபகு மத்திதக நன்கு மிதித்து நசுக்கப்பட்டும், மகாசர்ப்பைகி பெரும் பாம்புகளால், தஷ்ட அபி கடிக்கப்பட்டும், அன் அசன உணவின்றி பட்டினி போடப்பட்டும், கர ஆகார விஷ உணவு கொடுக்கப்பட்டும், விதுதக துன்புறுத்தப்பட்டும், கிரீந்திர பெரும் மலை உச்சிகளிலிருந்து, அவக்ஷித்தக அப்பி தள்ளப்பட்டும் கூட. அகக என்ன ஆச்சரியம். துவயி உன்னிடத்தில், ந்யஸ்த ஆத்மத்வாத் உள்ளத்தை நிலைநிறுத்திய காரணத்தால், கிமபி எந்த ஒரு, நிபீடாம் துன்பத்தையும், ந அபஜத அடையவில்லை. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். சசூலைராவித்தஹ சுபகுமதிதோ திக்கஜகணைஹி. மகாசர்ப்பைர்தஷ்டோப்யனசன கராஹார விதுதஹ. கிரீந்திராவக்ஷிப்தோப்யஹ பரமாத்மன்னை விபோ. त्वयि न्यस्तात्मत्वात् किमपि न निपीडामभजत. விபோ பகவானே குருவாயூரப்பா, பரமாத்மஸ்வரூபரே, பிரஹ்லாதனை சூலங்களால் தாக்கினார்கள். திக்குகளை காக்கும் யானைகளை அவனை மிதிக்கச் செய்தார்கள். பெரிய பாம்புகளை கடிக்கச் செய்தார்கள்.
உணவு கொடுக்காமல் பட்டினி போட்டார்கள். விஷ உணவும் கொடுத்தார்கள். மலை உச்சியிலிருந்து அவனை தள்ளினார்கள். ஆஹாஹா, பகவானே, என்ன ஆச்சரியம்! உங்களிடமே தன்னை ஒப்படைத்திருந்ததால் பிரகலாதன் எந்த ஒரு துன்பத்தையும் அடையவில்லை.